ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். சோர்ந்த வாழ்வை சுகங்களாக்க இறைவன் வருகின்றார். இதயம் பொங்கும் நிறைவுகளை எண்ணி பொழுகின்றார். பகிர்ந்து வாழும் பலி பொருளை இணைந்து காணுவோம். பகிர்ந்து வாழும் பலி பொருளை இணைந்து காணுவோம். இனி உண்மை அன்பில் உவகை கொள்ளுவோம். இனி உண்மை அன்பில் உவகை கொள்ளுவோம். ஆலயமணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். அடிமைத்தனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே ஆக்னல், ஃபெலிசியா ஆகியோர் தங்களுடைய 25வது திருமண ஆண்டு விழாவை சிறப்பிக்கின்றார்கள். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். 25 ஆண்டுகளாக இறைவன் அவர்களை அன்பிலும் அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தங்களுடைய பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாக குரூஸ் ஆண்டனி, மேரி குளோரி இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இறைவன் அவர்கள் கொடுத்திருக்கின்ற வாழ்வென்னும் கொடைக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் புனித ஜான் போஸ்கோவுடைய பரிந்துரையும் அன்னை மரியாளின் அருள் துணையும் அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். மேலும் அனிஷ், பிரிஜிட் இறைவனுக்கு நன்றியறிதலாக திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலியிலே நன்றி செலுத்துகின்ற அவர்களை தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் டீனா, பமிலா அவருடைய அறுவை சிகிச்சை நன்முறையில் நடைபெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் நல்ல உடல் உள்ள நலனோடு இருக்க வேண்டும் என்றும் விரைவில் குணமடைந்து முழுமையாக தன்னுடைய பணிகளை செய்ய இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அதோடு இறந்த பி.ஏ. ஆண்டனி குரூஸ், ஏ. ரெஜினா மேரி, ஏ. ஜோசப் சகாயராஜ், இருதயநாதன், பழனி, இறந்த 7ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற அமிர்தராஜ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் விண்ணகத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என்றும் அவரோடு என்றும் வாழுகின்ற அருளை அவர்களுக்கு அருள வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். திருப்பலி தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணிப்போம். உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவத்தாலும் பிரிவினையாலும் ஏற்படும் காயங்களை நலமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாம், கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். மக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி
கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்களுக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பையும் கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா புறப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, திருவசனங்கள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன்.
இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்ற வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. இயேசு தருகின்ற அமைதி உண்மையான அமைதி. உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்ற இயேசு உலகம் தருகின்ற அமைதியோடு தான் தருகின்ற அமைதியை ஒப்பிட்டு கூறுகின்றார். உலகம் தருகின்ற அமைதி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், உலகம் தரும் அமைதி நிலையான அமைதி அல்ல. அமைதியை தருவது போல இருக்கும். இந்த உலகில் இருக்கின்ற பொருட்களோ இந்த உலகமோ தருகின்ற அமைதி அமைதியை கொடுப்பது போல இருக்கும். இது கிடைத்தால் அமைதியாக இருக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், அமைதியாக போய் கொண்டிருக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. அப்படித்தான் அமைதியை தேடி நிம்மதியை தேடி பணத்திலும் மற்ற பொருள்களிலும் அதையெல்லாம் தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுதான் இந்த உலகம் தருகின்ற அமைதி. இது இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை அமைதியாக போய் கொண்டிருக்கும் என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. அது நிலையான நீடித்த உண்மையான அமைதியை தருவதில்லை என்பதை கண்டிப்பாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த உலகம் உணர்ந்திருக்கின்றது. எத்தனையோ பேர் அப்படி நினைத்தவர்களெல்லாம் அது பொய்யானது, அது மாயையானது என்பதை வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கின்றார்கள். இயேசு தருகின்ற அமைதி அது போன்ற அமைதி அல்ல. அது நிலையான அமைதி, அது நீடித்த அமைதி, அது உண்மையான அமைதி என்பதை நாம் உணர்கின்ற பொழுது மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இறைவன் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி எப்பொழுது நாம் இறைவனில் முழுமையாக வேரூன்றி வாழ ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அமைதியான ஒன்றாக இருக்கும். இதைத்தான் இயேசு இந்த நற்செய்தியிலே நமக்கு சொல்லுகின்றார். இதன் பின்னணியில் தான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால், பவுல் அடிக்கப்படுகின்றார். அவரை அடித்து அவரை காயப்படுத்தி அவரை இதோ இறந்து விட்டார் என்று சொல்லி அவரை நகருக்கு வெளியே தூக்கி போட்டு விட்டு போய்விடுகிறார். நற்செய்தி அறிவித்ததற்காக இப்படிப்பட்ட இன்னல்களை அவர் சந்திக்கின்றார், சவால்களை சந்திக்கின்றார். ஆனால் அவர் மீண்டும் எழுந்து நகருக்குள் போகிறார். எந்த நகரிலே அவரை அடித்தார்களோ, எந்த நகரத்தார் அவரை துன்புறுத்தினார்களோ, இதோ அந்த நகரத்திற்கு மீண்டும் அவர் செல்கின்றார். சென்று அங்கு இருக்கின்ற கிறிஸ்தவர்களை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார். துன்பங்கள் வரலாம், இன்னல்கள் வரலாம், ஆனால் இந்த இன்னல்கள் வழியாகத்தான் நாம் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உண்மையாகவே அந்த மனிதனுக்கு எவ்வளவு ஒரு மன தைரியம் இருந்திருக்க வேண்டும். தன்னை துன்புறுத்திய, தன்னை இன்னலுக்கு உள்ளாக்கிய, நற்செய்தி அறிவிக்கவே கூடாது என்று சொன்ன ஊரிலே அவர் மீண்டும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக போகிறார். அங்கு இருக்கின்ற கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்துகின்றார். தான் தேர்ந்து கொண்ட பணியிலே அவர் மிக தெளிவாக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். Peace is not the absence of war, it is the presence of justice என்று ஜேன் ஆடம் சொல்வார். அமைதி என்பது போர்களற்ற நிலை அல்ல. போரே இல்லாமல் இருந்தால் அமைதியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது, அது இல்லை. மாறாக அங்கே எப்பொழுது உண்மையான நீதி நிலவுகிறதோ அதுதான் அமைதியான சூழல். எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ்கின்ற பொழுதுதான் அங்கு அமைதியாக இருக்கிறது என்று பொருள். எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ்தல், அதுதான் நீதி. அதே கொஞ்சம் மாற்றி நாம் சொல்லலாம், peace is not the absence of war or confusion, it is the presence of God என்று சொல்ல. அமைதி என்பது போர்களற்ற குழப்பங்களற்ற நிலை அல்ல. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது இறைவனை நாம் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை, இறைவனை கொண்டிருக்கின்ற நிலை. நாம் கடவுளை கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே உள்ளத்தில் நாம் இறைவனை கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதுவும் நம்மை கலக்கமடைய செய்யாது. வெளியில எவ்வளவு குழப்பங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம உள்ளம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய உள்ளத்திலே
கடவுள் இருக்கின்றார். கடவுளை உள்ளத்தில் கொண்டிருப்பதுதான் உண்மையான அமைதியான நிலை என்பதை நாம் உணர்கின்ற பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருக்கும். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். வெளியிலே பிரச்சனைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், என்ன வேண்டுமானால் நடக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இறைவன் என்னோடு இருக்கிறார், என் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார், அவர் தருகின்ற அமைதி தான் எனக்கு முக்கியமானது என்று சொல்லி அந்த உண்மையான அமைதியை நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது இவர் எதுவும் நம்மை கலக்கமடைய செய்ய முடியாது, எதுவும் நம்மை மருள செய்ய முடியாது. ஆகவேதான் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று இயேசு கூறுகின்றார். வானவில்லை பார்ப்பதற்கு எல்லோருக்குமே பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது வானவில்லை பார்ப்பதற்கு? எவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு வானவில் மட்டும்தான் பிடிக்கும், அதற்கு முன்பாக பெய்கிற மழை எனக்கு பிடிக்காது என்று நாம் சொன்னால் வானவில்லை ரசிக்க முடியாது. வானவில்லை நாம் ரசிக்க வேண்டும் என்றால் மழையையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மழைக்கு பின் தான் வானவில் தோன்றும். இதுதான் இயற்கை. ஆகவே துன்பங்களின் வழியாகவே, இன்னல்களின் வழியாகவே நாம் இறையாட்சிக்கு உட்பட முடியும் என்று தூய பவுல் சொன்னது எவ்வளவு பொருத்தமானது என்பதை நாம் உண்மையாகவே உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு அங்கமே ஒழிய அதுவே நிலையானதல்ல. இறைவன் தருகின்ற அமைதி மட்டுமே நிலையானது. ஆகவேதான் சொல்வார்கள், வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் இன்பத்தை அடைந்தவனுக்கு அவன் அடைந்த இன்பமே ஒரு நாள் துன்பமாக மாறிவிடும். வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் இன்பத்தை அடைந்தவனுக்கு அவன் அடைந்த இன்பமே ஒரு நாள் துன்பமாக மாறிவிடும். ஆகவே துன்பத்தின் வழியாகத்தான் நான் இன்பத்தை அடைய முடியும். அதுதான் நல்லது, அதுதான் நிலையானதாக இருக்கும். துன்பமே இல்லாமல் நாம் இன்பத்தை அடைந்தோம் என்றால் ஒருவேளை அதனுடைய உண்மை பொருளை கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விடும், அதை ரசித்து அனுபவிக்க முடியாமல் கூட போய்விடும். ஏனென்றால் அது நிலையானது அல்ல. ஆகவே துன்பங்களின் வழியாக நாம் இன்பத்தை அடைவதற்கான வழியை நாம் கண்டடைவோம். உண்மையாக இதன் வழியாகத்தான் இறைவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், இதனூடாக இறைவன் இருக்கின்றார். ஆகவே போர்களும் குழப்பங்களும் துன்பங்களும் நோய்களும் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றார் என்று நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றோமோ, இறைவனை நான் தாங்கி இருக்கின்றேன், இறைவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றார், இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே வாழுகின்ற பொழுது அது உண்மையான நிலையான நீடித்த அமைதியை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட அமைதியை, இறைவன் தருகின்ற அமைதியை இந்த திருப்பலியின் வழியாக நாம் பெற்று இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் தொடர்ந்து வாழ்வோம். இறைவனை உள்ளத்தில் தாங்கியவர்களாக, உண்மையான அமைதியை சுவைத்து அனுபவிக்கின்றவர்களாக மாற இறைவனுடைய அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவாம், தங்களது 25வது திருமண ஆண்டு விழாவை சிறப்பித்து உமக்கு நன்றி செலுத்தி இத்திருப்பலியிலே ஜெபிக்கின்ற ஆக்னல் ஃபெலிசியம் தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து அவர்களை உடைய கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தலும், அவர்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மன்றாட்டுகளையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அளித்து அவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலியில் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற அனீஷ், பிரிஜிட் குடும்பத்தினரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரை, பல்வேறு அருள் வரங்களை பொழிந்து அவர்களை நீர் இதுவரை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். அதற்காக அவர்கள் நன்றி செலுத்துகின்றார்கள். நன்றி நிறைந்த அவருடைய உள்ளத்தை நீர் ஏற்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு தொடர்ந்து முத அருளை பொழிந்தருளும். டீனா பமிலா என்பவருடைய அறுவை சிகிச்சை நன்முறையில் நடைபெற்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றவர். தொடர்ந்து அவர் நல்ல உடல் நலத்தோடு இருக்கவும் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற அவருக்கு உடல் நலனை உள்ள நலனை கொடுத்து அவரை வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம்.
தங்களுடைய பிறந்த நாளிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற குரூஸ் ஆண்டனி, மேரி குளோரி தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இருவரும் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தொடர்ந்து நிறைவான வளமான வாழ்வை கொடுத்து அவளை வழிநடத்தியலும், அவளுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும், தொடர்ந்து அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவதாக. நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட PA ஆண்டனி குரூஸ், ரெஜினா மேரி, ஜோசப் சகாயராஜ், இருதயநாதன், பழனி, அமிர்தராஜ் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, மேலும் உமக்கு உகந்தவர்களாக இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். நீர் உயிர்த்தெழுந்த பிறகு உம்முடைய சீடர்களை சந்தித்த பொழுதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுது என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினீரே. அதே அமைதிக்காகவே நாங்கள் இயங்குகின்றோம். எங்களுடைய உள்ளங்களில் உமது அமைதியை பொழிந்தருளும். எவ்வித இன்னல்கள் இடையூறுகளை வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்தாலும் அவற்றிற்கிடையிலும் நீர் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழவும், இதனால் உமது அமைதியை பெற்றவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாயும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களுடைய உள்ளங்களில் உமது அமைதி என்றும் குடிகொண்டிருப்பதாக. இதனால் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒன்றாக, நிறைவான ஒன்றாக இருக்க உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் உமது அமைதியை பொழிந்தருளும். இதனால் எல்லா விதமான சோதனைகள் வேதனைகளை நாங்கள் சந்திக்கின்ற பொழுதும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றுக்கிடையிலும்
நீர் எங்களுடைய இல்லத்தின் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் என்ற நம்பிக்கையிலே உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் தருகின்ற அமைதியை பெற்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ எங்களுக்கு உமது அருளை பொழிந்தருளும். எங்கள் நாட்டிற்காகவும் உலகிற்காகவும் சிறப்பான விதத்திலே மன்றாடுகின்றோம். இந்த நோய் கிருமியின் தாக்குதலால் இந்த உலகத்திலே அமைதி இழந்த சூழல் இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்தருளும். எப்பொழுதும் நீர் எங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு இறைவனாக இருக்கின்றீர் என்பதை நிரூபித்து காட்டியருளும். அன்பான ஆண்டவரே, இத்தகைய இன்னல் நிறைந்த சூழலிலும் நீர் தொடர்ந்து மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இதனால் அவர்கள் அனைவரும் உம்மீது என்றும் நம்பிக்கை கொண்டு வாழவும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் என்ற நிறைவான மனநிலையை கொடுத்து எங்களுக்கு அமைதியான வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் இயலாமையும் நீர் பெரிதுபடுத்தாமல் நாங்கள் உம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டுமே கனிவுடன் கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் உலக அனைத்திற்குமே நீர் வாக்களித்த அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவின் கொடையாகிய அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழச் சென்று வாருங்கள். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவனே சரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாள், தாதி இல்லாதோனை மாதேனி பேற்றாள். வாழ்க 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 மரியே, வாழ்க
வாழ்க வாழ்க மரியே. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாகிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.